அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு வண்டி பசங்க. இந்த கதை வந்து முற்றிலுமாக வந்து சிரிக்கிறதுக்கு மட்டும்தான். கொஞ்சம் சிரிச்சுக்கோங்க நண்பர்களே. சிரிச்சுட்டு இந்த கதையை வந்து நீங்கள்லாம் யாராருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குதோ லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. ஒரு சூப்பரான ஒரு சிரிக்கிறதுக்கு மட்டும்தான். என்னன்னாக்கா ஒரு மனநல மருத்துவமனை. அந்த மனநல மருத்துவமனையில் ஒரு அழகான ஒரு பையங்கிறத விட அழகன்னு ஒரு பையன் அவரும் வந்து அங்கே சிகிச்சை பெற்று வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவரோட இருக்கிற சக மனநோயாளிகளில் வந்து ஒரு ஆள் வந்து கிணத்துல குதிச்சிடுறாரா. அப்போ இந்த அழகனுங்கிற அந்த மனநோயாளி என்ன பண்ணுறாருன்னா, அவருமே வந்து அவரோட உயிரை ரொம்ப பொருட்படுத்தாமல் கடகடன்னு கிணத்துல குதிச்சு அவர் காப்பாற்றி மேலே தூக்கிட்டு வந்துடுறாரு. ஹாஸ்பிட்டலே வந்து ரொம்ப அதிர்ச்சியில் உறைஞ்சிருக்குது. என்னடா இப்படி அவர் உயிரை கூட துச்சம் பண்ணாமல் இப்படி ஒரு மனநலத்தில் பாதிக்கப்பட்டவர் இப்படிலாம் செஞ்சுட்டாரு, அந்த பையனோட உயிரை காப்பாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்காங்க. டாக்டர்ஸ்லாம் வந்து கேள்விப்பட்டுட்டு வந்து பேசுகிறாங்க அந்த அழகன்கிட்ட வந்து. அழகன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உனக்கு வந்து ஒரு நல்ல செய்தியும் ஒரு துக்கமான செய்தியும் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டாக்டரு. இப்போ அந்த அழகன் வந்து என்ன சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு. நல்ல செய்தி என்னன்னாக்கா, நீ வந்து உன்னோட சக மனநோயாளி ஒருத்தர் கிணத்துல குதிச்சோன்னா நீ உடனே விழுந்து காப்பாற்றிட்ட, ஒரு உயிரை காப்பாற்றின நீ. அதனால வந்து உனக்கு உடம்பு நல்லா போயிடுச்சு, நீ இனிமேல் வீட்டுக்கு போகலாம். இது வந்து நல்ல செய்தி. துக்கமான செய்தி என்னன்னா, நீ வந்து அப்படி காப்பாற்றினல ஒரு பையனை அவர் வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாருப்பா, அவர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆர்வமாக வந்து இந்த அழகன் சொல்கிறாரா, டாக்டர் அவர் வந்து சாகலை, நான் தான் கிணத்துல விழுந்தவரை தூக்கும்போது ஈரமாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கயிற்றுல மாட்டி மரத்தில் காய போட்டிருக்கேன், காஞ்சவொன்னே அவர் சரியாக போயிடுவார், அவர் இன்னும் சாகலை டாக்டர்னு சொன்னாராம். அவ்வளோதான், டாக்டர் தலையில் கை வச்சுட்டு கீழே உட்காந்துட்டாராம். இந்த கதையை பற்றி உங்கள் கமெண்ட்களை பதிவிடுங்க நண்பர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும்.